ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான மண்பானை மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். மீன் குழம்புனாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவுமே நம்ம இன்றைக்கி மண்பானையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுள்ள மீன் வச்சு இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மீன் அடிக்கிங்களோ அதுக்கேற்றால குவான்டிட்டி எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெந்தயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போதே இதில் வந்து ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் பூண்டு நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இப்போ அந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் கீரி சேர்த்துருக்கேன். கீராமல் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கீரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழமாக ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம புளியெல்லாம் சேர்க்க போகிறோம். தக்காளி அதனால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். இப்போ இதை ஒரு மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி வேகிறதுக்குள்ளே இதுக்கான மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை முறி போல் தேங்காயை நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம மசாலாவும் சேர்த்துடலாம். மசாலா வந்து நான் 4 விதமான தூள் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், நம்ம வீட்டிலலாம் அரைச்சிருப்போம்ல சாதாரண மிளகாத்தூள். இது வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம இந்த தேங்காயோடு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம். இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வெண்ணெய் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்து அரைச்சோன்னா நம்மளுக்கு இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வராது. அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 4 டைம் கிட்ட நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி நல்லா மேஷ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசல் சேர்த்துடலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சு இந்த அளவுக்கு நல்லா திக்காக சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு பொறுத்த மட்டும் நம்மளுக்கு உப்பு, புளிப்பு, காரம் இந்த 3மே நல்லா தூக்கலாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா திக்காக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அதில் உள்ள தண்ணியை சேர்த்துக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா நான் ஒரு 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது. தண்ணி ரொம்ப கம்மியாக வச்சிங்கனாலும் மீன் போட்டுன்னு நமக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலா நல்லா நம்மளுக்கு கொதி வரணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா நம்மளுக்கு குழம்பு கொதிச்சு காயுது. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு காயணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரெலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மீன் போடுறதுக்கு முன்னே நம்ம மசாலாலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ போல் நெய் மீன் எடுத்திருக்கேன். நெய் மீனை தோல் எதுவுமே நீக்காமல் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி சேர்க்குறது பிடிக்கும். நீங்கள் நெய் மீனுக்கு பதிலாக வேறு எந்த மீன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். மீன் சேர்த்ததும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மீனை வந்து நல்லா அந்த குழம்போடு நல்லா ஈவனாக பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டி எதுவும் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு
ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இதை குக் பண்ணலாம். குழம்பு இறக்குறதுக்கு முன்னே இடையில ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மீன் நல்லா வெந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் குழம்பு நல்லா மசாலாலாம் காஞ்சு இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.